தயவு சுத்த சன்மார்க்கம் எங்கே உதிக்கின்றது? ஒருமை உணர்வு உண்டாகும் போது. ஒருமை என்றால் என்ன? யாவும் தானாய் நிற்றல். ஒருமை ஒன்று ப்ளஸ் மெய் உண்மை ஒன்றேயான தன்மை, அது அற்பெரும் ஜோதியே. அகத்தில் ஒன்றான அருளாகிய உணர்வு கொண்டும் அருளின் விரிவாகிய புறத்தில் பலவாகிய பன்மை தோற்றம் கொண்ட பெருஞ்சோதியாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது அந்த ஒருமை அருட்பெருஞ்சோதி உலகம். இயற்கையில் என்றும் எங்கும் இருப்பது ஒன்றான மெய்ப்பொருள் ஒன்றே. அது அகண்டாகாச வான்பெருவெளி முற்றும் இயற்கை உண்மையாகிய தத்துப்பொருளாய் நிறைந்து நிலைத்து உள்ளது. அனுபவ வாழ்வின் பொருட்டு ஏகமான அதுதானே ஒரு ஆன்ம அணு எனும் மெய்யகத்தில் அருள் உணர்வு வடிவு கொண்டு எழுந்தருளி உள்ளது. முடிவில்லா அருளின்ப அகவாழ்வு அனுபவத்திற்கு தேவையான இடம்பொருள் ஏவலாக, அதாவது உண்மை விளங்கிடமாக, புறத்தில் அனந்தம் கோடாகோடி அண்ட பிண்ட பண்ட பொருள்களாகவும் பலவான நாம ரூப குண இயல் செயல் பயன் கொண்ட ஜீவர்களாகவும் புறவாழ்க்கை அனுபவங்களாகவும் தன்னைத்தானே விளக்கிக் கொண்டும் விளங்கிக் கொண்டும் சொல்லறிய இயற்கை இன்பமெனும் மெய்யனுபவ பயன் பெற சிறிது சிறிதாக ஆண்மனுவில் சுயானுபவ ரீதியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்றது. ஆக ஒருமை என்பது ஒன்றேயான தன்மையாகும். இருப்பது ஒன்றே, அதுவே எல்லாமாய் விளங்குகின்றது என்பதுதான் ஒருமை என்பதன் ஒப்புயர்வற்ற அருளின் பெருமையாகும். வள்ளலார் திருவருட்பாவில் பல இடங்களில் ஒருமை உணர்வின் அவசியத்தை வலியுறுத்தி கூறியுள்ளார். ஒன்றாக காண்பதுவே காட்சி ஒன்றெனக் காணும் உணர்ச்சி என்றுருமோ என்று முறையீடு செய்துள்ளார். என்னைப் போல் நீங்களும் ஒருமையுடன் இருங்கள் என்று அருளாணை செய்துள்ளார். எல்லையற்ற பெருஞ்சோதி வெளிமுற்றும் எண்ணற்ற அணுக்களின் செறிநிலையாக உள்ளது. ஒவ்வொரு குறிப்பிட்ட தனித்தனி ஆண்மனுவிலும் பல கோடி பிறவிகள் தோறும் ஒருமை உள்ளொளிவு உள்ளே வளர்ந்து வந்து இத்தருணம் இந்த பக்குவ மனிதனில் அருட்பெரு வாழ்வு பெற்று எக்காலத்திலும் முடிவுறா ஆனந்த வாழ்வில் மரணமில்லா பெருவாழ்வில் விளங்க பெருமுயற்சி செய்து அந்த ஒருமை அருள்நிலை பெற்று சத்திய தயவு நிலை நின்று வாழ சுத்த சன்மார்க்கம் வழிகாட்டுகின்றது. இனி இந்த சுத்த சன்மார்க்கத்தின் மூலமாகவே மனிதகுலம் நித்தியானந்த வாழ்வு பெற உள்ளது. முடிவாக ஒருமை உணர்வு என்பதன் பொருள் புறத்தில் நாம் தேகேந்திரிய மனோகரண ஜீவ ஆன்ம நிலைகளில் பலராக வெவ்வேறு காலகட்டங்களில் வெவ்வேறு வகை உருவத்து தேகத் தோற்றங்களை எடுத்தும் விடுத்தும் புறவிலையில் பரிணாம வளர்ச்சி அடைந்து கொண்டே இருக்கின்ற இவ்வேளையிலே அகத்தில் உள்ளே நாம் ஒரே ஒருவராகத்தான் ஏக அனுபவத்தில் அது மாத்திரமாக ஒருமை அருட்பெருஞ்சோதியாக எக்காலத்திலும் இருந்து கொண்டிருக்கிறோம். என்றும் இருப்பது ஒருமை அருட்பெருஞ்சோதி ஒன்றே ஒருவரே. கருத்து வள்ளலார் சுவாமி சரவணானந்தா. அறிவும் ஒழுக்கும் ஒத்த இடத்தில் தானே கூடும்.